கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் இது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு யூடியூப்ல நான் வைக்கிற மாதிரி தம்ப்லைன் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா canva.com அப்படின்னு போய் ஏதோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதான் இதோட பேர் canva.com, இந்த சைட்டோடது. ஸோ அதில் போய் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதில் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் தம்ப்லைன் உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுலேயே அது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு blank ஷீட்டாக இருக்கணும், நானே புதுசாகவே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு blank ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோடில் தொட்டிங்கன்னா உங்களோட கேலரிக்கு போகும். உங்கள் கேலரிலேருந்து நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃபோட்டோஸ்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் மீடியான்னு மேலே ஒன்று இருக்கா, அந்த அப்லோட் மீடியாவை தொட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் நீங்கள் கேலரிலேருந்து இதில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோட் பண்ணோன்னா எத்தனை ஃபோட்டோ உங்களுக்கு வேணுனாலும் இந்த blank ஷீட்டில் நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் தேவையோ அதில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா அப்லோடு அப்புறம் டெக்ஸ்ட் இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ டெக்ஸ்ட் தொட்டிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு கீழே நிறையா மெத்தடில் வந்து எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது நான் வந்து இந்த க்ளோங்கிற ஒரு ஆப்ஷன் தொட்டிருக்கேன். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக. ஸோ அதனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச ஒரு தம்ப்லைனுக்கு ரிலேட்டடான உங்கள் ஹெட்டிங்கை நீங்கள் கொடுக்கலாம். அதில் நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாகர் அப்படின்னா நம்ம என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எழுதுங்க. நான் ட்ராவல் லவ் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வேணுமா அப்லோடு திருப்பி போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் லோகோ கூட கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கேமிங்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நான் ஒரு பப்ஜி விளாட்றேன், எனக்குன்னு ஒரு லோகோ வேணும், நான் வந்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த சைட்லேருந்து நீங்கள் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மேலே அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா நீங்கள் அந்த இது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ தம்ப்லைனு, லோகோ, நீங்கள் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி, ஒரு மொபைல் வால்பேப்பர் எது வேணால் வைக்கலாம். இந்த பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணுறேன். இந்த வால்பேப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் இந்த லெட்டரை தொட்டுட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எழுதணுமோ நான் பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் மை மொபைல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இது ஒரு வால்பேப்பர். ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணால் உங்களுக்கு அது கலரிங் ஆப்ஷன், டெக்ஸ்ட் ஆப்ஷனு, லெட்ரு கலரு, அப்புறம் பேக்ரவுண்ட் கலரு, இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதாங்க இந்த canva.com-ஓட பெரிய ஒரு ப்ளஸ். இது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேமிங் லோகோ கூட இருக்குது. ஸோ இது உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தான். நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்க வரேன். ஸோ அந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த canva.com-ல போய் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.